நிலாவும் சோழனும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டே விவாகரத்தை பத்தியும் கோர்ட்டுக்கு போறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நிலாவுடைய போனுக்கு ஒரு போன் வருது. பார்த்தா ராகவ் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க ராகவ் சார் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், நிலா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன் சார். என்ன சார் அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா ஒரு எமர்ஜென்சி, உங்களால் நான் அனுப்புகிற ஒரு ஹாஸ்பிட்டல் லொக்கேஷனுக்கு சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், என்ன சார் என்னாச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுவும் எமர்ஜென்சியா, ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இங்கே சோழன் பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துக்கு இவே எதுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரிங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா நிலாவும் சொல்லவும், லொக்கேஷனை பார்த்தா இங்கே ராகவும் அனுப்பிடுறாரு. சோழன் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்போ எம்டி ராகவ் தான் ஃபோன் பண்ணார், ஏதோ எமர்ஜென்சியா உடனே வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கோர்ட்டுக்கு போக முடியாதே, வாங்க இங்கே போகலாம், என்னங்காச்சு, அவருக்கு எதுவும் அடிபட்டுருச்சா, அவருக்கு எதுவும் ஆக்சிடென்டாங்க, வாங்க இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், தெரியலையேங்க, உடனே எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு சொன்னாங்க, அதான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிலாவும் சோழனும் ராகவ் அனுப்புன அந்த லொக்கேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ராகவ் இருக்காரு. என்ன ராகவ் சார், என்ன உடனடியாக வர சொன்னீங்க, என்ன ஆச்சு, யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், நிலா என்னுடைய அம்மாவுக்கு பிளட்டு கொடுக்கணும், உங்களுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தானே, நீங்கள் அன்னைக்கு திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், ஆமாம் சார் என்னுடைய பிளட் குரூப் பி பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி உடனடியாக வரீங்களா, என் அம்மாவுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் நிறையா பிளட் லாஸ் ஆயிடுச்சு, டாக்டர் பிளட் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன், எதுவும் உங்களுக்கு வேலை இருக்கா, உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஐயோ இல்லை சார் பரவாயில்ல வாங்க பிளட் கொடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், டே ராகவு நீ பண்ண எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவிடா, கோர்ட்டுக்கு போகிற இருந்தவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து பிளட் ஏற்றணும்னு சொல்லி எங்கள் விவாகரத்து கேஸை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்க பாரு, உனக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லி சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பிளட்டு கொடுக்கறதுக்காக இங்கே நிலாவும் போகிறாங்க. நிலாவை பார்த்தா படுக்க வச்சு நிலாவுக்கு பிளட்டெல்லாம் எடுத்து பிளட் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோழன் பார்த்தா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலா இங்கே படுத்திருக்காங்க. வெளியில் சோழன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பிளட்டு கொடுத்து முடிச்சுட்டு நிலாவும் பார்த்தா வெளியே வரவும், ராகு நிலா ரொம்ப தேங்க்ஸ் நிலா, ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகு பார்த்தா ஒரு கட்டு நிறையா இருக்கிற பணத்தை கொடுக்குறாரு. எதுக்கு சார் இது, எதுக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை நிலா எனக்கு அவசரமாக உங்கள் பேர் டக்குன்னு ஞாபகம் வந்து நீங்கள் தான் பி பாசிட்டிவ் திவ்யா கிட்ட பேசுறதெல்லாம் ஞாபகம் வந்ததுனால உங்களை டக்குன்னு கூப்பிட்டுட்டேன், இந்தாங்க நிலா நீங்கள் பிளட்டு கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராகு ஒரு பணத்தை கொடுக்கவும், சார் என்ன பண்ணுறீங்க, இப்போ யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் பிளட்டு கொடுக்க போனால் காசு வாங்கிட்டா கொடுப்பேன், இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம், ஏதோ உங்களுக்கு எமர்ஜென்சி இதை ஞாபகம் வச்சு கூப்பிட்டீங்க பாருங்க, எனக்கு அதுவே போதும், பிளட்டு கொடுக்கறதுக்கெலாம் காசெல்லாம் வேணாம் சார், பிளட்டு கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய ஹெல்ப் தானே, நான் இதுவரை பிளட்டெல்லாம் யாருக்கும் கொடுத்தது கிடையாது, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் நிலா, என் அம்மாவுக்கு தான் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சரி சார் இப்போ அம்மா எப்படி இருக்காங்க, பரவாயில்லையா, அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவோ, பரவாயில்ல நிலா, அம்மா கீழே விழுந்துட்டாங்க, கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கையில் அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி தலை சுத்தல் மயக்கெல்லாம் வரும், கீழே விழுந்ததில் தலையில் ரொம்ப அடிபட்டு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிருச்சு, டாக்டர் பிளட்டெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னார், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட ராகவ் சொல்லவும், என்ன சார் ரொம்ப சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சரி சார் அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், பார்க்கலாம் நிலா, சோழன் நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடவும், இல்லைங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலாவும் ராகவோடைய அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே பார்த்தா ராகவோடைய அம்மா தலையில் கட்டு போட்டு மயக்கத்தில் படுத்திருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, பல்லவனுடைய அம்மா. அவங்கள பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. சார் 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 இவங்கள அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி நிலா தயக்கத்திலே கேட்கவும், ஆமாம் நிலா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்துருக்கீங்களா, பார்த்த மாதிரியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், இல்லை சார் ஆமாம் நான் அன்னைக்கு ஒரு தடவை இவங்களை நான் பார்த்தேன், நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கையில் எதர்ச்சியாக ரோட்டில் இவங்களை நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இவங்களை நான் பார்க்கல, அதான் இங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்குன்னு நினச்சி கேட்டேன், இவங்களா சார் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம் நிலா இவங்க தான் என்னுடைய அம்மா, இப்போ அம்மா மயக்கத்தில் இருக்காங்க, அதனால
உங்ககிட்ட பேச முடியலை, மயக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மீட் பண்ண கண்டிப்பாக எங்கள் அம்மா வருவாங்க. ஏன்னா நீங்கள் தான் பிளட்டு கொடுத்தீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் சொல்லுவேன். சொன்னதை கேள்விப்பட்டதுமே எங்கள் அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவாவது உங்களை மீட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அம்மாட்ட பேசுங்க. இப்போ அம்மா மயக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், ஐயோ பரவாயில்ல சார், சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சரி நிலா வந்து பிளட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிலா அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், பரவாயில்ல சார் எத்தனை தடவை தான் தேங்க்ஸ் சொல்லுவீங்க, சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், சோழன் பார்த்தா இங்கே உட்காந்துருக்காரு. என்னங்க போகலாமா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், நிலா பார்த்தா அமைதியாகவே இருக்காங்க. என்னங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் கிட்டதோ, போகலாம் சோழன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா சொல்கிறாங்க. என்னங்க இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், கோர்ட்டுக்கு நம்ம கேஸே முடிஞ்சிருக்குமேங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா பார்த்து அமைதியாகவே இருக்காங்க. என்னங்க நான் பேசுறது காதில் விழுகுதா வில்லையிலே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன சோழன் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், என்னங்க ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க, என்னங்க என்ன ஆச்சு, பிளட்டு கொடுத்தது தலை எதுவும் சுத்துதா அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சோழன் கேட்கவும், இல்லை நான் என்ன சொன்னேன்னா கோர்ட்டுக்கு நம்மளால போக முடியாதுன்னு சொன்னேன். நம்மளுடைய ஹியரிங் வந்தது இந்நேரம் முடிஞ்சிருக்கும், டைம் ஆச்சு, வக்கீல் நம்ம வர சொன்ன டைம் வேற, இப்போ டைம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, இந்நேரம் நம்ம கேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும், இனி அடுத்த ஹியரிங் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும், பரவாயில்ல சோழன் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், என்னது அதிசயமா விவாகரத்து கேஸ் வாங்க கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ அந்த கேஸு போக முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப அசால்ட்டாக வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறா, என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காரு. வீட்டுக்கும் பார்த்தா இங்கே சோழனும் நிலாவும் வந்துடுறாங்க. அண்ணே நிலாவுக்கு போயிட்டு ஏதாவது ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரையானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், ஏண்டா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. இன்னைக்கு நிலாவுடைய எம்டி தானே கூட வீட்டுக்கு வந்திருந்தாரு ராகவ், அவங்களுடைய அம்மாவுக்கு ஏதோ விபத்தாயிருச்சா, அவங்களுக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சா, நிலாவுடைய பிளட் குரூப் தான் அவங்களுமா, நிலா பிளட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுவரை பிளட் எல்லாம் கொடுத்தது இல்லையா, இதான் ஃபர்ஸ்ட் டைமா, அதான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வானே அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், என்னப்பா நிலா என்ன ஆச்சு, தலையெல்லாம் சுத்துதா, மயக்க வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், இல்லைண்ணே எனக்கு இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியோடவே உட்காந்துருக்காங்க. சேரனும் போய் காஃபியெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்பதான் பல்லவனும் வராரு. என்ன நீ ஒரு மாதிரியா இருக்கீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், இல்லை பல்லவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப அமைதியாக உட்காந்து பல்லவன் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுமா, சோழன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுமா, இல்லை அங்கிள் கிட்ட இதை பற்றி பேசுவோமா அப்படின்னு சொல்லி நிலா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகவுடைய அம்மா அவங்கன்னா அப்போ பல்லவனை தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. அப்போ பல்லவனும் இவங்களுக்கு பையனா, ராகவனும் பையனா, அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை ராகவும் பல்லவனும் அண்ணன் தம்பியா, என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே. இதுக்கெல்லாம் ஒரே பதில் யாருக்கிட்ட இருக்கும், அங்கிள் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா அவர் கேட்டாலும் சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா ராகவ அம்மாவை பார்த்துட்டு வந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.